18ஆம் நூற்றாண்டில் சிவகங்கை சமஸ்தான மக்களின் மனதில் அன்பின் வடிவமாகவும் ஆங்கிலேயர்களுக்கு சிம்ம சொப்பனமாகவும் ஆட்சி புரிந்தார் ஒரு பெண் புலி. ராமநாதபுர சமஸ்தான மன்னர் விஜய ரகுநாத சேதுபதிக்கு மகளாக பிறந்து வீட்டுக்குள்ளேயே பெண்கள் முடங்கி கிடந்த அந்த காலத்திலேயே ஒரு வீரமிகுந்த ஆண்மகளைப் போல் வளர்க்கப்பட்டார். வாள்வீச்சு, ஆயுத பயிற்சி போன்ற போர்க்கலைகள் அனைத்தையும் கற்றார். பல மொழி பேசும் திறன் கொண்டவர். இவரின் பேராற்றலை கண்ட சிவகங்கை மன்னர் முத்துவடுகநாத தேவர் இவரை மணம் முடித்தார். ஐரோப்பியரின் படையெடுப்பால் தன் கணவன் மற்றும் நாட்டையும் இழந்த இவர் ஆங்கிலேயர்களை எதிர்க்க திட்டம் தீட்டினார். இதற்கு ஐதர் அலியை சந்தித்து உருது மொழியில் பேசி உதவியை நாடினார். இவரின் உருது மொழி பேசும் திறமையை கண்ட அவர் அவருக்கு உதவியும் செய்தார். பின்பு 8 ஆண்டு காலம் தலைமறைவாக வாழ்ந்த இவர் மருது சகோதரர்கள் நன்னியம்பலம், சேதுபதி அம்பலம் இவர்களின் உதவியுடனும் சிவகங்கை மக்களை ஒன்று திரட்டி 3000 படை வீரர்களுடன் 8 பீரங்கியை கொண்டு திருப்பத்தூர் கோட்டையை கைப்பற்றி மீண்டும் ஆட்சி அமைத்தார் இவ்வீரமங்கை. இப்படி ஒவ்வொருவரின் உதவியுடனும் மற்றும் தன் வீரத்தினையும் கொண்டு இறுதி போராக மானாமதுரை நகரத்தில் அந்நியர்களை வெற்றி கொண்டார். தனது பேத்தியின் மரணத்தால் மனம் துயர்ந்த இவர் 1796 டிசம்பர் 25 தன் இன்னுயிரை நீத்தார். இவர்தான் இந்திய விடுதலை போராட்ட வீராங்கனை சிவகங்கை சீமையின் அரசி வேலு நாச்சியார்.